இதை பத்தியான அந்த ஹிஸ்டரியை தெரியாம என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை அன்னைக்கு பண்ணி கொடுத்துறாரு. இது வந்து 6ஆம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இப்போ பேசுகிறாரு இவர் தான் நம்ம தமிழோட அறநிலையத்துறை அமைச்சர். பழனி கோயில் 100 கோடி ரூபா மதிப்புள்ள சொத்து 2 கோடிக்கு வித்தாச்சு. ரிஜிஸ்டர் பண்ணவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ரிஜிஸ்டர் பண்ணலைங்க, எனக்கு முன்னாடியே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க, நான் ஒரு நாள் வேலைக்கு தான் வந்தேன், அந்த சொத்துக்கு நம்பர் மட்டும் போட்டு கொடுத்தேன், அதில் ஏதோ தப்பு இருக்குன்னு தெரிஞ்ச நான் கலெக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டார். சிவிசிடியில் இப்போ நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காரு. ஓகே, இது ஒரு பக்கம். ஆனால் இதெல்லாம் விசாரிக்காமல் இந்த அமைச்சர் என்ன பண்ணுறாரு, அறகுறையாக விசாரிச்சுட்டு இருந்தா அந்த வேலையெல்லாம் ஒழுங்காக செய்கிறதில்ல. இந்த மாதிரி என் குடும்பத்துக்கு நான் விற்றுவிட்டேன்னு சொல்லி, என் சொந்தக்காரங்களுக்கு விற்றுவிட்டேன்னு சொல்லி இந்த மாதிரி யூடியூப்லலாம் எல்லாரும் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி 2 பேரும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. உள்ள வேலையை ஒழுங்காக பார்க்கறது இல்லை, அரெஸ்ட் பண்ணுறதுல தான் குறியாக இருக்காரு. அந்த கோயில் நிலத்தை இது பண்ணவங்களை யார் 2 பேரோ யாருக்கோ விற்றுருக்காங்க, 2 பேர் போட்டால் இது வரல, அது யாரையும் இன்னும் வரை அரெஸ்ட் பண்ணலை. இதெல்லாம் நீதிமன்றம் விடாது பிடிச்சிப்போம். இருந்தாலும் அதில் இவருக்கு அக்கறை இல்லை. இவரோட மரியாதை போச்சான். என்ன மரியாதை போச்சு? கோயிலெல்லாம் எப்போ போச்சோ உனக்கு தெரியாமல் அப்பயே உன் மரியாதை போச்சு, இனி என்ன உனக்கு மரியாதை? சும்மா ரோசெல்லாம் போடப்படாது. எங்கள் வரிப்பணத்தில் தான் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க. ஆமாம், அமைச்சர் பதவி தெரியுன்னா பண்ணுங்க, விவரம் தெரியுன்னா அமைச்சர் பதவியில் இருங்க, இல்லாட்டி முடியலைன்னு விஜய் சார்ட்ட சொல்லிட்டு போயிட்டே இருங்க, அவர் வேற கிடக்காதீங்க.